திரு இயக்குனர் நீலகண்டன் அவர்கள் எழுதிய இன்பவள்ளி சரித்திர நாடகம், அதனுடைய பகுதிகள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நாடகத்தோட அடுத்த பகுதி இந்த வீடியோல கேட்க போறோம். இதுக்கு முந்தின 2 பகுதிகளுடைய வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க கேட்டுக்கலாம். இப்ப அடுத்த பகுதி கேட்கலாமா? இன்பவள்ளி பகுதி 3 மற்றும் இறுதி பகுதி. காட்சி 12. இன்பவள்ளியின் விடுதிக்கு முன்னால் உள்ள இடம். பாண்டியன் தளர்ந்து நடந்து வருகிறான். ஒரு செடிக்கு பின் யாரோ பதுங்கி இருப்பது தெரிகிறது பாண்டியனுக்கு. பாண்டியன் மறைவில் இருப்பவரை அழைத்தான். யாரங்கே? மறைவில் இருந்து தேவி எழுந்து, மகனே, நான் தான். அம்மா, நீங்கள் தானா? உருவிய வாளுடன் தாங்கள் இங்கே பதுங்கி இருப்பானேன்? இதோ இது யார்? அமைச்சர் எழுந்திருக்கிறார். தங்கள் அமைச்சர் நல்லுந்தவன் மன்னரே. மகனே, நீரில் விழுந்த எறும்பின் நிலையில் இருக்கிறாய் நீ. உன்னை அறியாமலே சூழ்ச்சிக்காரர்களின் வலையில் அகப்பட்டுக் கொண்டாய். அதை எடுத்துச் சொல்லி அறிவு புகட்டக்கூடிய நிலையை மீறிவிட்டாய் நீ. இல்லை அம்மா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நீங்கள் இங்கே பதுங்கியிருந்த காரணம் என்ன? உன் உயிரை விட எனக்கு வேறு அரிய பொருள் உண்டா? அந்த உன் உயிரை காப்பாற்றத்தான். அரசே, சதிகாரர்களால் உங்களுக்கு அபாயம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் அறியாமலே இந்த ஒரு இரவல்ல, எத்தனையோ இரவுகளாக நாங்கள் காத்து வருகிறோம். நீங்களா என்னை காப்பாற்றி வருகிறீர்கள்? ஆமாம் அரசே, வஞ்சகத்தை அறியாத நீங்கள் வஞ்சகர்களின் நடுவே இன்புற்று உள்ளீர்கள். உங்கள் உயிரை வேலையாட்களிடம் ஒப்புவிக்க உங்கள் அன்னையின் மனம் சம்மதிக்கவில்லை. அதற்காக ஒரு பெண்... மகனே, பெண்மை மென்மையானதுதான். ஆனால் அது வீரம் கலந்தது. கோழி தன் பலத்தை மறந்து குஞ்சை கொத்த வரும் பருந்திடம் போராடுவதை நீ கண்டதில்லையா? வீரத்தின் திருவுருவாய் விளங்கிய பெண்களின் செயலை நீ கேட்டதில்லையா? வீராங்கனைகள் பலர் தோன்றிய நாடு இது. இந்த நாட்டிலே பிறந்த ஒரு பெண் தன் புத்திரனை காப்பாற்றக்கூட சக்தியற்ற கோழையாகவே ஆகிவிடுவாள். போதும் அம்மா, உண்மைக்கு மாறான பேச்சு இது. என்ன? தேவி பதறினார். எல்லாம் எனக்கு தெரியும். என் இன்பவள்ளியை கொல்வதற்கு நீங்கள் செய்யும் கூட்டு சதி இது. நெடுஞ்செழியா, அரசே, உங்கள் அன்னையை பார்த்தா இவ்வாறு சொல்லுகிறீர்கள்? நிறுத்துங்கள் அமைச்சரே. என்னென்ன காரியங்கள் இங்கே நடக்கின்றன என்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் வருகிறேன். அப்போது சிலர் ஓடும் சத்தம் கேட்கிறது. இன்பவள்ளி உள்ளே வருகிறாள். இன்பவள்ளி, நீ எங்கே வந்தாய்? யாரோ ஓடுவது போன்ற சத்தம் கேட்கிறதே. ஆமரசே என்றாள் பதற்றத்துடன் இன்பவள்ளி. சரி, உனக்கு ஏன் இந்த பதற்றம்? அரசே, தங்களை வழி அனுப்பி விட்டு உள்ளே சென்றதும் ஏதோ கூக்குரல் கேட்டது. அதனால் தான் ஓடி வந்தேன். சுந்தரியும் அங்கே வருகிறாள். சுந்தரி, நீயும்? ஆம் அரசே, நான் நினைத்தபடிதான் எல்லாம் நடக்கின்றன. என்ன? அரசே, அமைச்சரின் சூழ்ச்சி உச்சஸ்தாகியை அடைந்து விட்டது. தங்கள் அன்னையை கை பொம்மையாக்கி தங்களை கொன்றுவிட்டு இந்த அரசாட்சியை கைப்பற்றுவதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முதல் நடவடிக்கை இது. சுந்தரி, என்ன சொல்லுகிறாய்? இது பயங்கரமான பொய். அரசே, என் காதில் விழுந்த இந்த விஷயத்தை முதலில் நம்ப மறுத்தேன். நான் பெற்ற தாயே பிள்ளையை கொள்ளும் சூழ்ச்சிக்கு உடந்தையாய் இருக்க மாட்டார் என்று எண்ணினேன். ஏன் இருக்காது? நான் இன்பமாக பொழுதை கழிப்பதைத்தான் அவர்கள் விரும்பவில்லையே. அரசே, தாங்கள் இதை நம்புகிறீர்களா? இச்சதிகாரர்களுக்கு துணையாக வந்த படை வீரர்களே இப்பொழுது ஓடியவர்கள். பிரபு, உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆம், நான் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் இவ்விருவரும் உயிருடன் வெளியில் இருக்கக்கூடாது. அரசே, அமைச்சர் பதறினார். அமைச்சரே, இனி அவனுடன் பேசி பயன் என்ன? எது ஒளி எது இருள் என பகுத்தறியும் சக்தியை இழந்து வஞ்சகர்கள் ஊட்டிய நஞ்சை அருந்திய அவன் நெஞ்சில் ஈரமில்லாமல் பேசுவதில் வியப்பொன்றும் இல்லை. வியப்புக்கு இடமில்லைதான் அம்மா. இத்தனை நாட்கள் உங்களை சிறையில் அடைக்காமல் விட்டது. அரசியாருக்கு சிறையா? மீண்டும் பதறி பேசினார் அமைச்சர். உமக்கும் தான். அங்கும் உமது சதியை தொடர்ந்து நடத்த முயற்சிப்பீரா? தாயிடம் பேசுகிறோம் என்பதை மறந்து பேசும் அவனிடம் தர்க்கம் ஏன் அமைச்சரே? நெடுஞ்செழியா, மனித ரத்தத்தால் கழுவ வேண்டிய உன் கண்களில் படிந்துள்ள மாசை உங்கள் சிறைவாச காட்சியால் மாற்ற இயலுமா என்று பார்க்கிறேன். கூறிவிட்டு கேலியாக நகைக்கிறான் பாண்டிய அரசன். திரை விழுகிறது. காட்சி 13. அரண்மனையில் ஒரு தனி இடம். இன்பவள்ளி சோகமாக உட்கார்ந்திருக்கிறாள். அங்கே சுந்தரி வருகிறாள்.
கடுமையாக இன்பவள்ளியை பார்த்து கேட்கிறாள். இன்பவள்ளி, உன்னையே நீ மறந்து விட்டாய். சுந்தரி, அனுபவத்திலும் அறிவிலும் பெரியவளான நீ என் செய்கை தவறானது என்று உண்மையிலேயே கருதுகிறாயா? தவறா? மகத்தான தவறு என்று சொல்லுகிறேன். பாண்டியனை மயக்க வேண்டிய நீ, அவன் மையலில் விழுந்து விட்டதாக நடிக்க வேண்டிய நீ, உண்மையிலேயே அவன் வசப்பட்டு விட்டாய் இப்போது. இது என் குற்றம் அல்லவே. நீ சேர நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு எதற்காக அனுப்பப்பட்டாய்? எதற்காக அனுப்பப்பட்டேன்? நானே பலியாகவா? மிகவும் நன்றாக இருக்கிறது இன்பவள்ளி உன் போக்கு. சில நாட்களாக சேர மன்னனுக்கு நாம் எவ்வித குறிப்பும் அனுப்பவில்லை என்பதை அறிவாயா? அறிந்துதான் என்ன பயன்? அவன் உப்பை தின்ற நீ அவனுக்கு துரோகம் செய்ய நினைக்கிறாயா? என்னை நம்பி உள்ளன்புடன் நேசிக்கும் பாண்டிய மன்னனுக்கு நான் துரோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாயா சுந்தரி? என்ன? என் சுவாமிக்கு தீங்கிழைக்க நான் இசைய? என்ன சுவாமியா? வெகு அழகாக இருக்கிறது என்பவள்ளி நீ பேசுவது. சுந்தரி, நீயும் ஒரு பெண்தானே. ஒரு பெண்ணின் உள்ளத்தை நீ அறிய மாட்டாயா? பேஷ் பேஷ், கடமை தவறிய நீ எனக்கே உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டாயா? சுந்தரி, இனியும் கொடுமை இழைக்க என் இருதயத்தில் போதிய கடுமை இல்லை. நான் பாண்டிமா தேவியையும் அமைச்சரையும்... ஓஹோ, காதலுக்கு இடம் கொடுத்த உன் மனம் கருணைக்கும் இடம் கொடுத்து விட்டதோ? இதுவரை உன் வார்த்தைகளுக்கு அஞ்சி வாய்மூடி மௌனியாக இருந்து விட்டேன். இனி என் கடமை... சேர மன்னன் உன்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை இன்பவள்ளி. பாண்டிய மன்னருக்கு நான் செய்ய வேண்டிய பணி இதுதான். உன்னுடைய இந்த விபரீத போக்கு சேரனுக்கு எட்டினால் நான் எனக்காக அஞ்சுவதை மறந்துவிட்டேன் சுந்தரி. அப்படியா? பாண்டிய மன்னனின் வீழ்ச்சிக்கு உலை வைக்க வேண்டிய நீ உன் வீழ்ச்சிக்கே உலை வைத்துக் கொண்டாய். உனக்கு புரியவில்லை. திரை விழுகிறது. காட்சி 14. பாண்டியன் உட்கார்ந்திருக்கிறான். அரசகுமாரி அங்கே வருகிறாள். அண்ணா, உனக்கு வெட்கமாக இல்லை? குமாரி, என்னை உன் தங்கை என்று சொல்லிக்கொள்ள உன் நா கூசவில்லையா? ஏன் இப்படி கோபப்படுகிறாய்? நான் என்ன செய்து விட்டேன்? என்ன செய்யவில்லை என்று கேள். இந்த கேள்வியை கேட்க உனக்கு என்ன யோகியதை இருக்கிறது அண்ணா? அதிகம் பேசாதே, சொல்ல வேண்டியதை சொல். என் தாயை எதற்காக சிறையில் அடைத்தாய்? அமைச்சரை சிறைப்படுத்த காரணம்? மக்களுக்கு அவர்களிடம் உள்ள மதிப்பு மங்காதிருக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தினால்தான். அவர்களை பற்றி கேவலமாக சொல்லி அதே சமயத்தில் உன்னையும் அரசன் என்று சொல்லிக்கொள்ள... ஆம், மறந்துவிட்டேன். உனக்கு மானம் என்று ஒன்று இருந்தால் அல்லவா? உன் வார்த்தைகள் அத்துமீறி போகின்றன குமாரி. தலைக்கு மேல் ஜான் போனால் என்ன, முளம் போனால் என்ன? நம் குலத்தின் பெருமையை அளிப்பதற்கு நீ காரணமாய் இருந்தாய் என்ற அவச்சொல்லை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியத்தை பெற்றுவிட்டாய் போலும். போதும், நிறுத்து. நம் எதிரிகள் இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீ உன் நாட்டியரான் இன்பவள்ளி அவர்கள் கைப்பாவை என்பதில் ஐயமில்லை எனக்கு. இன்பவள்ளியை பற்றி நீ ஒன்றும் பேசக்கூடாது. அதோ அவளே வருகிறாளே. இன்பவள்ளி அங்கே வருகிறாள். உன்னை பார்க்க வந்தவள் என்னை கண்டு ஏன் இப்படி மிரள மிரள விழிக்கிறாள்? இன்பவள்ளி, என்ன விசேஷம்? சொல். இன்பவள்ளி, சும்மா வாமா. ஏன் இப்படி பயப்படுகிறாய்? உனக்கு குற்றமுள்ள நெஞ்சு என்று நான் சொல்லவில்லையே. இன்பவள்ளி, நீ ஒரு பெண்தானே. மனமறிய என் சகோதரனை வஞ்சிக்கிறாயே. ஒரு அரச வம்சத்தையே நாசம் செய்ய துணிந்த உன்னிடம் மனசாட்சியை எதிர்பார்க்க முடியுமா? உன் பசப்பு வார்த்தைகளின் மயக்கத்தில்... அப்போது இன்பவள்ளி கண்ணீர் விடுகிறாள். குமாரி, போகிறாயா? இல்லை. ஓ, என்னையும் சிறையில் அடைத்து விடுவாயோ? நான் போகிறேன். ஆனால் உன் மிரட்டலுக்கு பயந்து கொண்டல்ல. இன்பவள்ளி, நான் சொல்வதை நன்றாக அறிந்து கொள். உன்னுடைய உதட்டு முன்முறுவலில் என் சகோதரனை வீழ்த்தலாம். ஆனால் எல்லோரையும் அப்படி ஏமாற்றிவிட முடியாது. அவள் அங்கிருந்து போகிறாள். திரை விழுகிறது. காட்சி 15. சேரன் சபை. சேரனும் சேனாதிபதியும். சேனாதிபதி, சுந்தரியிடமிருந்து வந்துள்ள கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்ததை கவனித்தீரா? ஆம் பிரபு, நான் கவனித்தேன். இறை தேட போனவள் தானே இரையாகிவிட்ட கதையாக இருக்கிறது. அவளை நான் எவ்வளவு நம்பியிருந்தேன் சேனாதிபதி. ஆமாம் பிரபு, இந்த பொறுப்பான வேலைக்கு வேறு யாரையேனும் அனுப்பியிருக்க வேண்டும் பிரபு. இது அவள் குற்றமல்ல, பருவ காலம். மன்னனை மணந்து ராணியாக வாழ்க்கை நடத்தி விடலாம் என்று கனவு கண்டு விட்டால் போலும். மன்னன் இன்னும் எவ்வளவு காலத்திற்கு அவன் மன்னன்? இன்னும் சிறிது காலம் உண்மையாக நடந்திருந்தால் இன்பவள்ளி எவ்வளவு பெரிய பதவியை பெற்றிருப்பாள்.
எதற்கும் கொடுத்து வைக்க வேண்டாமா பிரபு? உடனே திரும்பி வர வேண்டும் என்று இன்பவள்ளிக்கு தாக்கீது அனுப்பும் சேனாதிபதி. பிரபு, அவள் வர மறுத்தால் அப்பொழுது என்னவென்று கூறுகிறேன். உத்தரவு பிரபு. திரை விழுகிறது. காட்சி 16. தோட்டம். பாண்டியன் அமர்ந்துள்ளான். இன்பவள்ளி அவன் காலில் விழுகிறாள். இன்பவள்ளி, இதென்ன அலங்கோலம்? எழுந்திரு. அரசே, என்னை மன்னிப்பீர்களா? மன்னிப்பா? உனக்கா? எதற்கு? பிரபு, உள்ளத்திலே விஷமும் உதட்டிலே அமுதமும் வைத்து பேசிய பாவமே உருக்கொண்ட எனக்கு மன்னிப்பும் உண்டா? இன்பவள்ளி, நீ இவ்வளவு தூரம் வருந்தும்படி என்ன நடந்தது? துரோகியாகி என்னை மன்னிப்பீர்களா பிரபு? மன்னிப்பே வேண்டியதில்லை. விஷயத்தை சொல். சுவாமி, குற்றம் புரிவது மனித இயல்பு. மன்னிப்பது பெருந்தகையோரின் செயல். இன்பவள்ளி, உன் உள்ளத்தை அர்த்தமற்ற புண்படுத்திக் கொண்டு உளறுகிறாய் என்று நினைக்கிறேன் நான். பிரபு, இதோ என் உள்ளத்தை திறந்து காட்டி விடுகிறேன். நான் இங்கே வருவதற்கு முன் உலகமே அறியாத சிறுமி. அந்த சேரன் என்னை வேவுகாரியாக்கி இங்கு விரட்டி அடித்தான். என்ன, வேவுகாரியா? ஆம் பிரபு, நான் சேர ராஜ்யத்தின் வேவுகாரி. மனம் நிறைய நஞ்சுடன் தான் நான் இங்கு வந்தேன். உங்களுடன் பழகிய போதெல்லாம், உங்களை நோக்கி சிரித்த போதெல்லாம் என் நெஞ்சில் விஷமே புகைந்து கொண்டிருந்தது. உங்களை நான் அடிமைப்படுத்தி அரச ரகசியங்களை சேரனுக்கு அறிவித்து அவன் இந்த நாட்டை அடிமைப்படுத்த வழிகோல வேண்டும் என்பதே எனக்கு இடப்பட்ட கட்டளை அவனால். இன்பவள்ளி, உன் மென்மையான இருதயத்தில் இத்தகைய நாச எண்ணங்களுக்கா இடம் இருந்தது? என்ன அநியாயம் இது? அந்த அநியாயத்தை செய்யத்தான் பிரபு நான் இங்கு அனுப்பப்பட்டேன். மனசாட்சியை மறந்து அநியாயமும் செய்ய முற்பட்டேன். என்ன சுவாமி, கற்பையே ஆபரணமாக கருதும் கண்ணியமான குடும்பத்தில் தோன்றிய நான் உத்தரவுக்கு கீழ்ப்படிந்துதான் வேவுகாரியாக வந்தேனே தவிர உள்ளம் அப்பணியை விரும்பவில்லை. ஆனால் இந்த சதிகார வாழ்வை என்னால் நீடித்து நடத்த இயலவில்லை. உங்கள் தூய அன்புக்கு முன்னால் என் மனோதிடம் சின்னா பின்னம் அடைந்தது. மனசாட்சியை எதிர்த்து நிற்க இயலவில்லை என்னால். இன்பவள்ளி, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் உண்மை பிரபு. உங்கள் உண்மையான அன்பு சேர அரசனால் என் உள்ளத்தில் நிரப்பி அனுப்பப்பட்ட விஷத்தை எரித்து சாம்பலாக்கி விட்டது. யாரையும் நேசித்தறியாத என் பெண் மனம் தங்களை உண்மையாகவே நேசிக்க ஆரம்பித்தது. உங்கள் அன்பின் வயப்பட்டு விட்டது என் உள்ளம். அரசே, என்னை மன்னியுங்கள். ஒரு காலத்தில் உங்களை காட்டிக் கொடுக்க வந்த வேவுகாரி நான். இன்று உங்களை நேசிக்கும் ஊழியக்காரி, அன்பின் அடிமை நான். அப்படியா? அரசே, இந்த பாவிக்கு நீங்கள் என்ன தண்டனை விதித்தாலும் நான் ஏற்க தயாராக இருக்கிறேன். நானாக ஏதும் வஞ்சகம் செய்திராவிட்டாலும் வஞ்சகியாக தானே நான் இங்கு இருந்தேன். இதென்ன? உள்ள விஷயத்தை சொல்லாமல் அக்கிரமங்களை பார்த்து கொண்டிருந்தது உடந்தையாக இருப்பதற்கு அடையாளம் தானே. சுந்தரியும் வேவுகாரியே பிரபு. இந்த உலகில் மென்மைக்கு இருப்பிடமாகிய பெண் உள்ளத்தில் எவ்வளவு கொடுமை! பிரபு, தங்கள் தாயாரும் அமைச்சரும் எங்களை சந்தேகித்ததை அறிந்த சுந்தரி என் மௌனத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்களை சிறையில் அடைக்க வழி செய்தாள். என்ன, என் தாயார் குற்றமற்றவளா? இன்பவள்ளி அழுதவாறு சொல்கிறாள். சுவாமி, இந்த சம்பவத்திற்கு பிறகு என் மனதில் நடந்த மனப்போராட்டத்தில் நான் அடைந்த சித்திரவதையை ஆண்டவனே அறிவான். பிரபு, நானே நினைந்து நினைந்து உருகி கண்ணீரால் என் பாவங்களை கழுவி விட்டேன். இன்பவள்ளி, நீ எழுந்திரு. வேலைக்காரன் அப்போது ஓடி வருகிறான். அரசே, அரசே! என்ன? தங்கள் சகோதரியை சொல், என்ன நடந்தது? சொல். நாட்டியக்காரியின் தோழி கட்டாரியால் குத்தப்பட்டு விட்டாள். என்ன என்ன? சுந்தரி குமாரியை கொன்று விட்டாளா? இன்பவள்ளி பதறினாள். அவளை பிடித்து விட்டோம். எங்கே எங்கே இருக்கிறாள்? குமாரி, குமாரி! ஓடுகிறான் பாண்டிய மன்னன். இன்பவள்ளியும் அவனை தொடர்ந்து போகிறாள். திரை விழுகிறது. காட்சி 17. ராஜகுமாரி குத்தப்பட்டு கீழே கிடக்கிறாள். வேலைக்காரர்கள், வைத்தியர், சேனாதிபதி முதலியோர் அங்கே இருக்கின்றனர். பாண்டியனும் இன்பவள்ளியும் அங்கே வருகின்றனர். குமாரி, குமாரி! பதறினான் பாண்டியன். அண்ணா! வைத்தியரே, என் தங்கையின் உயிருக்கு அபாயம் ஒன்றும் இல்லையே? இல்லை மன்னா, கத்தி குத்து பலமானதல்ல. சில நாட்களில் சௌகரியமாகிவிடும். அண்ணா, எனக்கு அபாயம் ஒன்றுமில்லை, கவலைப்பட வேண்டாம். சுந்தரியிடம் உள்ள படத்தையும் கடிதங்களையும் நான் கைப்பற்ற நினைத்த போதுதான்
அவள் என்னை குத்திவிட்டு தப்பித்துக் கொள்ள பார்த்தாள். அவற்றை பாருங்கள், எல்லா ரகசியங்களும் வெளியாகிவிடும். பாருங்கள் அண்ணா. எங்கே அந்த பாதகி? இருவர் உருவிய வாளுடன் சுந்தரியை அங்கே அழைத்து வருகின்றனர். சுந்தரியாம் சுந்தரி, பெண்ணாய் பிறந்த பிசாசே, எவ்வளவு துணிச்சல் உனக்கு! என் நாட்டிற்கு நான் செய்ய வேண்டிய பணியில் யார் குறுக்கிட்டாலும் என்ன சொல்லுகிறாய் நீ? சேனாதிபதி, அவளுடைய பதில் நமக்கு தேவையில்லை. அவளிடம் இருக்கும் கடிதங்களை வாங்கி பாருங்கள். சேனாதிபதி சுந்தரியிடம் இருக்கும் கடிதங்களை வாங்கி பார்க்கிறார். அரசே, இந்த படத்தை பார்த்தீர்களா? ஆம், பாண்டிய நாட்டின் படம் அல்லவா இது? ஆம் பிரபு, பாண்டிய நாட்டின் பாதுகாப்பற்ற இடங்கள், எதிரி படையெடுத்து வரவேண்டிய வழிகள் எல்லாம் இதில் குறிக்கப்பட்டிருக்கின்றன. ஆஹா, எவ்வளவு முன்னேற்பாட்டுடன் கூடிய துணிகரமான செயல்! அவளிடம் இருக்கும் மற்ற கடிதங்களையும் பாருங்கள். அரசே, தங்களை கைது செய்யவிருந்த வேளையில் பாண்டிமா தேவியும் அமைச்சரும் சேர்ந்து அக்காரியம் நடைபெற முடியாமல் செய்துவிட்டனர் என்றும், படை வீரர்கள் ஓடிவிட்டனர் என்றும். ஐயோ, எவ்வளவு கொடிய சோதனையிலிருந்து தற்செயலாக நான் தப்பினேன்! என்னை காப்பாற்றியதற்கு நான் என் அன்னைக்கும் அமைச்சருக்கும் கொடுத்த பரிசு சிறை தண்டனையா? ஐயோ! இன்பவள்ளி தங்கள் மையலில் விழுந்து தான் வந்த வேலையை மறந்துவிட்டதாகவும், அவளை விஷமிட்டு கொள்ள அனுமதி வேண்டுமென்றும் அதில் எழுதப்பட்டிருக்கிறது அரசே. ஆஹா, இவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம்! எவ்வளவு பயங்கரமான செயலில் ஒரு பெண் இறங்கி இருக்கிறாள்! ஒரு சாம்ராஜ்யத்தையே நாசமாக்கிவிட 2 பெண்களை ஏவி இருக்கிறானே இந்த சேரன்! சொந்த பலத்தில் நம்பிக்கை இல்லாதவன் அவன். சுந்தரி, இது மரணத்துடன் போராடும் முயற்சி என்பதை அறியவில்லை நீ? இல்லை, அறிந்துதான் ஆயத்தமானேன். இன்பவள்ளியின் துரோகத்தால் நான் இன்று பிடிபட்டு விட்டேன். என் நாட்டிற்கு நான் செய்யும் பணியில் எந்த ஆபத்துக்கும் நான் தயாராகவே இருந்தேன். என் வேஷம் கலையுமானால் இதற்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதும் எனக்கு நன்றாய் தெரியும். மரண தைரியம் உனக்கு! நான் அழிவதால் பெரியதொரு நஷ்டத்தை அடைந்து விடாது என் நாடு. மகத்தான ஒரு நன்மைக்கு நான் பலியாவதில் அமரத்துவ பாக்கியம் கிடைக்குமானால் அதை விட பெரும் பேறு வேறென்ன இருக்கிறது எனக்கு? என்ன ஒரு துணிகரமான பேச்சு! இவளை உரிய இடத்தில் சேர்ப்பித்து விடும். பிறகு... அப்போது ஒரு ஒற்றன் ஓடி வருகிறான். அரசே, அரசே, சேரன் நம் நாட்டின் மீது படையெடுத்திருக்கிறான். என்ன, சேரனா? ஆம் அரசே. சுந்தரி கொடுத்திருக்கும் தகவல்களை கொண்டு... சரி, யுத்த பிரகடனம் தான் என்ன? அரசே, சேர ராஜ்யத்தின் நாட்டிய ராணியான இன்பவள்ளியை தாங்கள் தூக்கி கொண்டு வந்துவிட்டதாக. அப்படியா? யுத்த பிரகடனத்திற்கு என்ன காரணம் கண்டுபிடித்திருக்கிறான் பார் இந்த சேரன். சேனாதிபதி, என்ன யோசிக்கிறீர்? சேரன் எதிர்பாராத வகையில் படையெடுத்திருக்கிறான். அவன் படைபலம்... பிரபு, சேரனின் படைபலம் எனக்கு தெரியும் என்றாள் இன்பவள்ளி. இன்பவள்ளி? ஆமரசே, அவனை வெல்வது எளிது. சேரனின் படைபலத்தை பற்றிய புள்ளி விவரங்கள், அவர்கள் தாக்குதலை பற்றிய ஏற்பாடுகள் எல்லாவற்றையும் சுந்தரி மூலம் நான் அறிந்திருக்கிறேன். நான் செய்த துரோகத்திற்கு இதாவது சிறு பிராயச்சித்தமாக முடியுமானால் நான் சற்று மன நிம்மதி அடைய முடியும். திரை விழுகிறது. காட்சி 18. சிறைக்கூடத்திற்கு முன்னால் தேவி, அமைச்சர், பாண்டியன் மற்றும் சேனாதிபதி. அம்மா, அம்மா, என்னை மன்னிப்பீர்களா அம்மா? மது இழந்து மகத்தான தவறுகள் பல புரிந்து விட்டேன். மாயத்திரை அருந்து விழுந்தது. நான் மதுவை மறந்தேன். அந்தகாரம் நீங்கியது. என் கண்கள் திறக்கப்பட்டன. மகனே, உன் கண்கள் திறக்க, உன் கண்களில் இருந்த மாசு நீங்க, உன் தங்கையின் இரத்தப்பெருக்கு தேவை இருந்திருக்கிறது. இப்பொழுதாவது நீ... அமைச்சரே, என்னை மன்னியுங்கள் தாங்களும். அரசே, அதெல்லாம் காலத்தின் விளைவு. நான் மறந்து விடுங்கள் தாங்கள். போர் முரசு கொட்டும் ஒளி அப்போது கேட்கிறது. சேரன் படையெடுத்து வந்து விட்டான். மன்னன் உரைத்தான். போரா? ஆமம்மா, இனிமேல் தான் ஆரம்பமாக இருக்கிறது. சேரன் ஏதோ ஏமாந்த சமயத்தில் தாக்கிவிட்டதாக எண்ணி இருக்கிறான். தாங்கள் எதிர்பார்த்தது தானா அரசே இது? ஆம், இந்த போருக்கு இன்பவள்ளி எவ்வளவு காரணம் உள்ளவளாக இருந்தாலோ நம் வெற்றிக்கும் அவ்வளவு காரணம் உள்ளவளாகவே... நீ சொல்வது விளங்கவில்லையே எனக்கு என்றாள் தேவி. வாருங்கள், அரண்மனைக்கு சென்ற பின் எல்லாம் விபரமாக கூறுகிறேன். சேனாதிபதி, அறியாமை காரணமாக போரை ஆரம்பித்திருக்கிறான் இந்த சேரன். நிரபராதிகளான வீரர்கள் பலியாவதா இந்த போரில்? முடிந்தவரை
எதிரி படையினரை அழித்து விடாமல் கைது செய்யும்படி நம்முடைய படை வீரர்களுக்கு கட்டளையிடுங்கள். அப்படியே ஆகட்டும் தேவி. தங்கள் ஊழியனாக இருக்கிற ஒரே காரணத்தால் இப்பொழுது தங்களை பாராட்டி புகழ வேண்டுமென்ற என் விருப்பத்தை வெளியிட முடியவில்லை தேவி. எல்லோரும் அங்கிருந்து செல்கின்றனர். திரை விழுகிறது. காட்சி 19. பாண்டியன் சபை. பாண்டியன், தேவி, ராஜகுமாரி, அமைச்சர், சேனாதிபதி முதலியோர் அங்கே அமர்ந்துள்ளனர். இன்பவள்ளியும் அச்சபையில் அமர்ந்துள்ளாள். சேரன் நிற்கிறான். இரு மருங்கிலும் 2 வீரர்கள் உருவிய வாளுடன் நிற்கின்றனர். சேரனே, வீணே படையெடுத்து எமக்கு சேதம் விளைவித்த குற்றத்தை உம்மீது சாட்டுகிறேன். என்ன சொல்லுகிறீர்? முயற்சி தோல்வியடைந்து விட்டது என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். குற்றத்தை ஒப்புக்கொள்ள மாட்டீர் போலும். உம்முடைய அறியாமை காரணமாக சேர நாட்டின் வீரர்கள் பலரை இங்கே பலி கொடுத்து விட்டீர். இல்லை பாண்டியா, என் முயற்சிக்கு அறியாமை என்று பெயர் கொடுப்பது ஒரு சுத்த வீரனுக்கு அழகல்ல. யுத்தம் காரணமாக நாட்டு மக்கள் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தனர். அவற்றிற்கெல்லாம் நீரே காரணம் அல்லவா? நாட்டு மக்கள் இந்த குற்றத்தை மீது சுமத்துவதற்கு உரிமை உடையவர்கள் அல்லவா? இது உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயம் பாண்டியா. பிரபு, ஒரு வேண்டுகோள் தங்களுக்கு. என்ன இன்பவள்ளி? அரசே, சேரர் போரில் தோற்றார். உங்களிடம் கைதியாக நிற்கிறார். போர் முறைப்படி சேர ராஜ்யம் இப்பொழுது உங்களுடையதுதான். நீங்கள் விரும்பினால் சேர மன்னரை சிறையில் அடைக்கலாம், சித்திரவதை கூட செய்யலாம். ஆனால் என்ன இன்பவள்ளி, சொல். இவரை மன்னித்து விடும்படியாக கேட்டுக்கொள்ளுகிறேன் பிரபு. நிபந்தனையின்றி அவரை விடுதலை செய்து விடுங்கள். அரசே, உங்கள் வீரம் என்றென்றும் நிலைத்து நிற்கும். மன்னிப்பா? என்ன சொல்கிறாய் இன்பவள்ளி? என்ன, எனக்கு மன்னிப்பா? துரோகி! இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கட்டாரியை எடுத்து இன்பவள்ளி மீது எரிந்து விடுகிறான் சேரன். ஐயோ! அலறியபடி கீழே விழுகிறாள் இன்பவள்ளி. பாவி, என்ன காரியம் செய்து விட்டாய்? சபையில் உள்ளோர் துடிக்கின்றனர். தேவி இன்பவள்ளியை தொட்டு பார்க்கிறாள். மகனே, இறந்து விட்டாள் என்று தேவி சொன்னார். ஆஹா இன்பவள்ளி, இந்த நன்றி கெட்ட அயோக்கியனுக்கா நீ மன்னிப்பு கேட்டாய்? இவனை கொண்டு போய் சிறையில் அடையுங்கள். காவலாளிகள் சேரனை இழுத்துச் செல்கின்றனர். திரை விழுகிறது. நாடகம் முடிகிறது. இந்த கற்பனை சரித்திர நாடகம் 1940களில் வெளியானது.